அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவாக கிரகநிலைகள் வலம் வருகின்றன. அதிலும் குறிப்பாக முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு 4 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். சுகாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரப்போகிறது. உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல மாற்றங்கள் நிறைவாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் குரு பகவான் மிகவும் வலுவாக கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக 2, 4, 6 ஆகிய இடங்களை தனது சுப பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க. தனஸ்தானம், சுகஸ்தானம் மற்றும் ருணரோக சத்ருஸ்தானம் ஆகிய இடங்களில் பதிவதால் ஆரோக்கிய தொல்லைகள், அலைச்சல்கள், சிரமங்கள் உறுதியாக விலகுவதோடு உற்சாகத்தோடும் சிறப்பாகவும் பணிபுரியக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. பொருளாதார உச்சம் தொடக்கூடிய வகையில் தனஸ்தானத்தை குரு பகவான் சிறப்பாக பார்ப்பதால் கையில் எடுக்கக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் இந்த வேளையில் வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் தேடி வருகிறது. எதை செய்தாலும் அதை தனித்துவமாக செய்து முடிவெடுக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் மாற்றி கொடுக்க போகிறது. சுகஸ்தானத்தையும் வலுவாக பார்ப்பதால் பல்வேறு வகையான சிரமங்கள், உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளை தவிர்த்து மனநிறைவுடனும் மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் பல்வேறு வகையான பணிகளை சிறப்பாக செய்து முடித்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே சரியாக இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியுடன் இணைந்து ராகுவும் பலம் பெறுகிறார். ராகு மற்றும் சனி இணைந்து 6ஆம் இடத்தை வெளிப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது அதிரடியான மாற்றங்களையும் அதிரடியான சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க சனி. அவர் மிகவும் சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, விருப்ப இடமாறுதல், தொழில் மற்றும் உத்தியோக ரீதியான வளர்ச்சிக்கான லாபத்தை பெருக்கக்கூடிய வகையில் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் சிறப்பாக கைகூடக்கூடிய அற்புதமான வாய்ப்பை சனி பகவான் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். அவருடன் இணைந்து ராகுவும் வலம் வருவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக அமையும். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள், கடன் சார்ந்த நெருக்கடிகள், எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய வகையில் மாறுதல் என உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் தொழில்துறை, வியாபாரத்துறையில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது விரயத்தில் இருப்பதால் எதிர்மறையான சிந்தனை, கற்பனையான பயம் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. பகை உணர்ச்சியை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது மற்றவர்களுடன் இணக்கமாக பழகுவதால் மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை விலக்கி நன்மையையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே நிறைவாக கொடுக்கக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயமாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. பழைய வழக்குகள் மற்றும் பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் சுமூக
சுமூகமாக தீர்வு காணப்படும். ஏனென்றால் விரயத்தில் வலம் வரக்கூடிய மங்களகாரகன் ஜென்மத்தில் நுழைகிறாருங்க. எனவே வீடு மாறுதல், இடமாறுதல் என சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட அவை உங்களுடைய எதிர்கால நலனை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் நன்மையையும் முன்னேற்றத்தையும் மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், மனக்கசப்புகள், சங்கடங்கள் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் விலகுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் நிச்சயம் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கின்றன கிரகநிலைகள். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வலம் வருகிறார் சுக்கிரன். சுக்கிரன் 9இல் இருப்பது பல வகையில் நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான தடைகள் இந்த தருணத்தில் விலகும். எண்ணி 3 நாளில் உங்களது விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல தடைகள் விலகுவதால் அடுத்தடுத்து புதிய வாய்ப்புகளுக்கான நல்ல சந்தர்ப்பம் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் நிச்சயமாக உங்களை தேடி வரும். எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சலுகைகள் மற்றும் பல புதிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைவாகவே தங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. சந்திரன் பல இடங்களில் மாறி வலம் வந்தாலும் நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் கன்னிராசிக்கார பெண்மணிகளுக்கு குரு பகவான் கர்மஸ்தானத்திலும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக சுக்கிரன் வலம் வரக்கூடிய இந்த தருணம் பெண்மணிகள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரிய வெற்றிகள் சிறப்பாக கைகூடும். பாக்கியஸ்தானம் வலுப்பெறுவதால் பெண்மணிகள் வருவாயை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் தங்களுக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். பொருளாதார ரீதியாக திருப்தியான நிலையை அடையக்கூடிய வகையில் சொந்த காலில் இருக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் பெண்மணிகளுக்கு நிறைவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்மஸ்தானமாகிய 10லும் பிறகு லாபஸ்தானத்திலும் சூரியன் வலம் வரப்போகிறார். சூரியன் நினைப்பதை காட்டிலும் அலைச்சல் சிரமங்களை தவிர்த்து எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு எவ்விதமான காரிய தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் இந்த வேளையில் சந்திப்பதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான வித்யா கரகரான புதன் லாபஸ்தானத்தில் வலம் வருகிறார். பிறகு விரயத்தில் நுழைந்தாலும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பால் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாகவும் சிறப்பாகவும் முடிவெடுத்து செயல்படக்கூடிய அற்புதமான காலகட்டமாக நிச்சயமாக அமைய போகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கன்னிராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் எண்ணி 3 நாளில் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.